பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த காணொளி நிறைய பேருடைய கேள்விக்கு பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் நம்ம முட்டி போட்டு தான் ப்ரேயர் பண்ணணுமா? சார் நம்ம உட்காந்துட்டு ப்ரே பண்ணாண்டவர் கேட்க மாட்டாரா? ஏன் நான் டிவி பார்த்துட்டே ப்ரே பண்ணாண்டவர் கேட்க மாட்டாரா? ஸோ ஏன் நான் வேடிக்கை பார்த்துட்டு ப்ரே பண்ணாண்டவர் கேட்க மாட்டாரா? ஸோ ஏன் நான் முட்டி போட்டு தான் ப்ரே பண்ணணுமா? ஆண்டவர் இதயத்தை பார்க்குறவராச்சு சார், அவர் இதெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ண மாட்டார். ஸோ எனக்கு இப்போ லைட்டாக கால் வலிக்குது, டயர்டாக இருக்குது, ஸோ நான் படுத்துகிட்டே ப்ரே பண்ணுறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் உடைய ப்ரேயர்ஸை இந்த மாதிரி படுத்துட்டோ உட்காந்துட்டோ இல்லை தூங்கிட்டோ ப்ரே பண்ணால் ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸை கேட்பார். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுடைய குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைங்க ஒரு குழந்தை உங்ககிட்ட சொல்லுது, அம்மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லுது. இன்னொரு குழந்தை உங்ககிட்ட வந்துட்டு, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுமான்னு உங்களை ப்ளீஸ் பண்ணி கேட்குது. ஸோ 2 குழந்தைக்கும் நீங்கள் சாப்பாடு போடுவீங்க. ஆனால் உங்களுடைய அன்பையும் உங்களுக்கு கரிசனையும் எந்த குழந்தை பெறும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தேவனிடத்தில் நம்ம கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறவர் தான். நம்ம எப்படி கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவன் துதியில் பிரியப்படுகிற தேவன். அவருக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதை கண்டிப்பாக அவர் வாட்ச் பண்ணுவார். அதுக்கு டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதனால் முடியாத இருக்கவங்க கஷ்டப்பட்டு பண்ணணுன்றது நான் சொல்ல வரல. முடியாமல் இருக்கிறாங்க, உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னா ஃபைன், ஆண்டவர் உங்கள் நிலையை அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறது மற்றவங்களுக்காக கிடையாது, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் சுச்சுவேஷன்ஸ் அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ உண்மையிலே உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆண்டவர் நீங்கள் எப்படி ப்ரே பண்ணாலும் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். அட் த சேம் டைம் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.